அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதே போல் அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள், உண்மை எத்தனை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த புலம்பல்காரன் சொல்கிறார். அதுபோல் காலை நேரத்தில் ஆண்டவரை தேடுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன போல் கால நேரம் நமக்கு நல்ல ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல தருணம். ஒரு பாடல், காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. நல்ல பழைய பாடல், கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும்
நேரம் நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் கடந்த 6 மாதம் முழுவதும் நல்லவராகவே இருந்தார். கர்த்தரை தேடுகிற இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலையிலும், எல்லா போராட்டமான சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள், இன்னும் நெருக்கமான சூழ்நிலைகள், ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருந்து நடத்தினது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்திடுங்க. இன்னும் ஆண்டவரே இந்த புது மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு புது கிருபை, ஒரு புது அனாயிட்டிங் எங்களுக்கு தாங்க அப்பா. ஆண்டவரே இந்த வாழ்நாள் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் துர்ச்செய்திகள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே ஆபத்தான காரியங்களை கேள்விப்படுகிறோம். நாட்டுகளில் ஆண்டவரே, பல நாடுகளில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, நம்முடைய ரத்தம் கொண்டு கழுவுங்க. ஆண்டவரே கிருபையாய் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே தீங்கு நாளில் கூடார மறைவில் மறைத்து கொள்ளுகிறவர். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் ஆண்டவரே. ஆலயத்தில் தங்கியிருப்பேன் ஆண்டவரே, ஆலயத்தில் வாசம் பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கழுவீராக, பரிசுத்தப்படுத்தீர்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புது மாதத்துக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே, பலனை ஆண்டவரே இந்த வருடம் முழுவதிலும் ஒவ்வொரு ஆண்டு நீ தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். மகிமை, 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 மாட்சிமை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. கனம் உமக்கு செலுத்துகிறோம், மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகாரமும் வல்லமையும் ஆண்டவரே எல்லாம் வானத்தின் வானமும் பூமி எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். wonderful Lord, wonderful Lord, mighty Jesus, almighty Lord. hallelujah, glory to Jesus. மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானவர் ஆண்டவரே. யெகோவா தேவன் மோசேக்கு தரிசனமானவர். ஹalleluya, முச்செடியிலே தரிசனமான தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, மனோவா தம்பதிகளுக்கு தரிசனமான தேவன். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிற தேவன், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலைவேளை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. துதி பலிகளை அங்கீகரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி பலிகளை அங்கீகரிக்கிறவரே. ஆபேலை அவன் காணிக்கையை அங்கீகரித்த தேவன் ஆண்டவரே. எங்களை அங்கீகரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, துக்கத்தை மாற்றுகிறவர், பலவீனங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேனே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிற பலப்படுத்துகிறவரே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனே நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பலவீனத்தில் ஆண்டவரே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு களிப்புள்ள உதடுகள். நல்ல சத்தமாய் பாடலாம். உயிரினும்
உணவு உண்பது போல திருப்தி. 63ஆம் சங்கீதத்தை அவ்வளவு அழகாக எழுதுகிறார். தேவனே நீர் என்னுடைய தேவன், ஆண்டவரை வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்தில் என் ஆத்துமாவு மேல் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னது போல வாஞ்சிக்கிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆராதனை பாடலை பாடி நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். எல் செடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எல் சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எல் சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம், காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம், உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சட்டை அடைக்கலம், உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சட்டை அடைக்கலம், எல் சடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எல் சடாய் எந்தன் துணை நீரே,
பலன் நீரே. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும்படி ஆண்டவரே, நம்முடைய நன்மைகளை நினைக்கும்படி, நம்முடைய ஆலயத்தில் வாஞ்சிக்கும்படி ஆண்டவரே கர்த்தாவே, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, தாவீதினுடைய அனுபவத்தில் ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே பங்கு கிடைத்தது ஆண்டவரே. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்க எல்லாரும் புது கிருபை, புது அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த சொன்னது போல யெகோவா ஈரே, இந்த மாதத்துக்குரிய எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. யெகோவா ராஃபாவாக ஆண்டவரே, யெகோவா நிசியாக ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தில் நீர் பலன் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள பகுதிகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். அவைகள் எங்களுக்கு ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே உடைய நாமம் எங்களுக்கு தரித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் கொண்டவர்களால் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து இந்த மாதம் ஒரு நம்முடைய தேவனை குறித்து, அவருடைய சுபாவங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். பைபிளில் நம்முடைய தேவன் பல நாமங்கள் அவருக்கு உண்டு. குறிப்பாக அவர் தேவன்னு தான் சொல்கிறோம் காடு, ஆனால் காட் ஆஃப் ஆபிரகாம், காட் ஆஃப் ஐசக், காட் ஆஃப் டேனியல், இப்படி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இனி எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், இப்படி தேவன் தேவன் சொல்லி நிறைய வரும். அப்படி நாம் எல்சடா, சர்வ வல்லமையுள்ள தேவன். போன வாரம் கூட தியானிச்சோம் பராமரிக்கும் தேவன். போன வாரம் தியானிச்சோம் பராமரிக்கும் தேவன். தேவன் தான், ஆனால் அவர் இவ்வளவு காரியத்தை அவர் செய்கிறார். இப்படி இன்னும் சொல்ல போனோம்னா ஆகார் கூட சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லுகிறார். தேவன் தான், காடு தான், ஆனால் அவருக்கு இவ்வளவு அந்த பேர் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி தீத்து புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் தனிப்பட்ட நபருக்கு சில நிருபங்களை எழுதியிருக்கிறார். தீமோத்தேயுக்கு சில நிருபம், பிலமோனுக்கு, அது மாதிரி தீத்துக்கு ஒரு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு முடிஞ்சு தீத்து புஸ்தகம் வரும். அதில் தேவன் தான் என்ன தேவன் சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம்னா 3ஆவது வசனம். உயிரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தீத்து புஸ்தகம் ஒரு அருமையான புஸ்தகம். முகமையை சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது ஒரு போதக நிறுவனம். எப்படி 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரர்கள் எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி விசுவாசிகள் நடக்கிறது வருது. ஆனால் இதை போதக நிறுவனம் என்று அழைப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது மிஷனரி பயணம், முதல் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம் போகும்போது தீத்துவை கூட்டிட்டு போகிறார். தீத்துவை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு 5வது வசனம் பாருங்க. எதுக்காக அங்கே விட்டுட்டு வரான்னா, நீ குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இவரும் அந்த மத்திய தரக்கடல் அந்த இதில் கிரேத்தா தீவு மேப்பில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த தீவில் இவர் 3வது மிஷனரி பயணத்தில் அவரோட ஊழியராக வராரு. தீமோத்தேயு நல்ல ஊழியக்காரர் மாதிரி, இவர் ஒரு உத்தமகுமார். அவரும் அந்த இடத்துல கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு அவரை விட்டுட்டு வர. எதுக்கு விட்டுட்டு வர்றாருன்னா, இந்த சபை எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை இப்போ எடுக்க வேண்டாம், வீட்டில் படித்து பார்த்தீங்கன்னா 17 தேசத்துலேருந்து வர்றாங்க யூதர்கள். அப்போ அந்த கிராத்தா தீவுலேருந்தும் வந்து அவங்க பெந்தெக்கோஸ்து நாளிலே ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த கிரேத்தா தீவுக்கு போய் அங்கே சபை ஆரம்பிக்கப்பட்டது. இது பவுல் போய் ஆரம்பிக்கல, ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்தாங்க. இவருக்கு மறுபடியும் ஜேர்னி பண்ணி இன்னும் சபையில் சில மூப்பர்களை ஊழியர்களை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு சபையில் என்னென்னலாம் குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிரசங்கம் பண்ணணும், ஆரோக்கியமான உபதேசத்தை நீ சொல்லணும். ஏன்னா கள்ள உபதேசம் நிறையா வந்துச்சு, வேத புரட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த வேத புரட்டலை விட்டு நீ விலகு, யாரெல்லாம் எப்படி இருக்கணும், பாடிய ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், சபையில் ஒரு புருஷர்கள் எப்படி இருக்கணும், முதிர் வயது உள்ளவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன, ஒருத்தர் நீ மூப்பரா ஊழியக்காரனா நீ ஏற்படுத்தினா அவனுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும். தீமோத்தேயுலே இருக்குது, தீமோத்தேயுலே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அதே காரியம் அங்கேயே இருக்குது. அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், குற்றச்சாட்டப்படாமல் இருக்கணும், ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், நல்ல போதக சமர்த்தனாக இருக்கணும், அடிக்காதவங்களாக இருக்கணும், மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது, அந்நியார் என்ன செய்யணும், உபசரிக்கணும், நல்ல ஒழுக்கம், ஒரு ஊழியக்காரன் நல்ல ஒழுக்கம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும் ஊழியக்காரனுக்கு. இதெல்லாம் நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். நான் சொல்லலாம், நீதிமானாக இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் நீதிமானாக இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தவானாக இருக்கணும், ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரிங், அதனால புத்தி சொல்லணும். இப்படி நிறையா காரியத்தை அந்த 3 அதிகாரம் நீங்கள் கொஞ்சம் தான் வசனம் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் தான் படித்து பாருங்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதில் இந்த நாமத்தை பவுல் தான் இங்கே சொல்லுகிறார். இதே இது தீமோத்தேயுல வருது. அப்புறம் 2ஆவது வசனமாக அதை வாசிக்கலாம். 3ஆவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பொய்யுரையாத தேவன், ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து. அந்த நித்திய ஜீவனை குறித்தெல்லாம் பின்னாடி செய்தியை தியானிக்கலாம் இன்னொரு தலைப்பில். இப்போ 3ஆவது வசனத்தில் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிற நாமம், அவர் தேவன் தான், ஆனால் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. இப்போ ஒத்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே 1 எபிரேயரில் தீர்த்துக்கு அப்புறம் தான் புலமோனா, அப்புறம் எபிரேயர் வரும், அப்படி திருப்புங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆவது வசனத்தில் கடைசி பாகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6:18 இந்த கடைசி பாகம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 6:18 எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். முதல்ல தீத்துல பார்க்குறோம், அவர் பொய்யுரையாத தேவன். அதே எபிரேயர் 6:18 கடைசியில் கீழே பார்க்குறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். சரி, இப்போ இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த பொய்யுரையாத தேவன், இப்படி பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் பொய் சொல்லவே கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த பைபிளை நீங்கள் 100க்கு 100 நீங்கள் நம்பலாம். அப்படி 3 காரியம் நிறையா இருக்குது. இந்த காலையில் நேரத்தை கருதி ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்கிறேன். அந்த வசனமும் இருக்குது, அந்த சம்பவத்தையும் அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இப்போ என்னாகமம் எடுங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம். 23. என்னாகமம் 23. அந்த 19 மட்டும் வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னாகும் 23:19 சிஸ்டர் வாசிக்கிறாங்க, எல்லாரும் கவனிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வாசிங்க சிஸ்டர். அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா பிளேயம். இந்த சம்பவத்தில் பிளேயம். இந்த பிளேயம பாலாக் அரசன் பயப்படுறான். இந்த ஜனங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம இடத்துக்கு மாடு புல்ல மேய்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, இவங்க நம்மளை மேய்ச்சி போட்டுருவாங்க. அதனால் என்ன செய்யலாம், இவங்களோட யுத்தம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே ஒரு தீர்க்க தரிசி ஆரம்பத்தில் பிள்ளையார் நல்ல தீர்க்க தரிசி தான், கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான்.
ஆனால் அதுக்கப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கள்ள தீர்க்கதரிசியா, அப்படி மந்திரவாதியா கள்ள தீர்க்கதரிசியா அவர் மாறிட்டார். இந்த சம்பவத்துல தான் அவர் அதை தான் சொல்றார். 3 முறை அவர் மூலம் அந்த ஊழியக்காரன் தான், ஆனால் அதுக்கப்புறம் மாறிட்டார். சரி, அந்த பிள்ளையா போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பழமே அறிஞ்சிருக்கிறாங்க. முதல்ல ஆசீர்வாதம் போட தான் போறாரு. அவர் வாயை என்ன செய்யறாரு? திருப்பி சபிக்க தான் போறாரு. சபிக்க தான் சொல்றாரு. சபிக்கிறதுக்காக தான் போறாரு பணத்தை வாங்கிட்டு. ஆனா வாயை என்ன செய்யறாரு? திருப்பி அவர் வாயிலிருந்து என்ன செய்யறாரு? ஆசீர்வாதம் போட வைக்கிறார். அப்புறம் அந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. 2வது இன்னொரு இடத்துல போய் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சாபம் போடுன்னு பாலாக்கார செஞ்சு, இன்னும் நான் கடன் பண்ணுவேன், பொண்ணு வெள்ளிலாம் தருவேன், பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? சாபம் தான் போட போறாரு, ஆசீர்வாதம். சரி, 2 தரனா இன்னும் ஒரு தர மறுபடியும் நீ இந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய பிள்ளையை நீ சபிக்கணும், நீ சொன்ன நடக்கும் அப்படிங்கும்போது மறுபடியும் வாய் என்ன செய்யறாரு? திருப்பார். அதனால தான் 19 அவர் சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் தான் பொய் சொல்லுவான், மனுஷன் தான் பொய் சொல்லுவான். நம்ம ஆண்டவர் ஒருபோதும் எவ்வளவு வேணும் பொய்யுரையான தேவன். அவரிடத்துல பொய் ஒரு பொய் கூட கிடையாது. அதனால 100க்கு 100% அவர் உண்மையுள்ளவர், அவரை நம்பலாம். அப்போ பொய் சொல்ல அவரே சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார்னா சொல்லியும் செய்வார். அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரா? வசனத்தை நிறைவேற்றுவார். 20 நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. ஆனா இவர் போனது சாபம் கூட தான் போனாரு, ஆனா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த முதல் குறிப்புல நான் உங்களை சொல்றேன், உங்களை யாரும் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யாது? அங்க நீ நாசமா போயிடுவ, நீ உருப்பிடுவ, உன் குடும்பம் அவ்வளவுதான், நீ எப்படி இருக்கன்னு பார்க்க போற இப்படின்னு யார் என்ன சொன்னாலும் டவுன் கேர். அந்த வார்த்தையை பிடிச்சி கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் சாபம் போடுறவங்கள அவர் நமக்காக என்ன செஞ்சார்? இயேசு சாபமானார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆதாம் மூலம் வந்த சாபம், நியாயப்பிரமாணத்தை மீறினால் வந்த சாபம். ஒருவேளை நம்ம முற்பிதாக்கள் தாத்தா பாட்டை அவங்க செஞ்ச பாவத்தின் மூலம் நமக்கு வந்த சாபம் வரும், உண்மைதான். அப்புறம் நம்மளே செஞ்ச சில காரியத்தை நிமித்தம் வருகிற சாபம். எப்படி சாபம் வந்தாலும், சாபம் இல்லைன்னு இல்லை, சாபம் இருக்கு, பாவத்தினால தான் சாபம் வருது. எந்த சாபமா இருந்தாலும் இந்த காலவேளையில் ஆண்டவர் ஒரு நற்செய்தியை சொல்றா, சாபத்தை திருப்பி அவர் என்னவா செய்வார்? ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்போ 3 முறை சாபம் போன அந்த பிள்ளையாம கர்த்தர் வாயை திருப்பி 3 முறை வாயிலிருந்து என்னதான் வந்தது? ஆசீர்வாதம் தான் வந்தது. அவங்க சபிக்க கூட காண்டாமிரத்துக்கு ஒத்தான் பலன் இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பரவி போகிற ஆறுகளை போல அவங்க இருக்கிறாங்க, நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல இருக்கிறாங்க, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல இருக்கிறாங்க, கேதுரு விருட்சங்களை போல இருக்காங்க. எப்படிலாம் சொல்லி நீங்க அதெல்லாம் பின்னாடி போய் படிச்சு பாருங்க. எடுக்க காலையில் எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா உங்களை வாசிக்க சொல்லிடுவேன். என்னை கவனிங்க, பைபிளை படிச்சுட்டு கவனிச்சுட்டா என்னை கவனிங்க. அதுதான் நான் அது உள்ளதான் சுருக்கமாக சொல்றேன். அந்த பகுதியெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நமக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 19:20 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமார். எப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் அந்த வாயை திருப்பி, சாபம் போடுற வாயை திருப்பி ஆசீர்வதிச்சார். அதனால தான் ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிக்க சொல்லிட்டு 2வது குறிப்பு போறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா, உன் தேவனாகிய கர்த்தர் 3 தடவை உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை என்ன செஞ்சாரு? பிழையா மூலம் சொன்ன அந்த சாபத்தை என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதமாய் மாற செய்தார். இது எங்க இருக்கு? உபாகம் 23 எடுங்க. உபாகம் 23 எடுங்க.
3 முறையும் சாபம் போனார். உபாகமம் 23:5 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் மறுபடியும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் மறுபடியும் வருது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படும். 3 தடவை வருது. உன் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு செவி கொடுக்க. பிள்ளையாம விட்டுருந்தா சாபம் போட்டிருப்பார். அந்த வாயை திருப்பினார், கழுத வாயை திறந்து பேசினார், அந்த தடுத்தார். அப்படியே மீறி போனாலும் 3 தடவை போயும் 3 இடத்துல போய் மந்திரவாதத்தெல்லாம் செஞ்சு எல்லா காரியம் செஞ்சு எல்லாத்தையும் சாபத்தை திருப்பினார். அதனாலதான் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் மறுபடியும் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு. என்ன தெரியுதுன்னா, யாரு நமக்கு விரோதமாக சாபம் போட்டாலும் அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். காரணம் அவர் பொய்யுரையாத தேவன். குரலையா சொல்லாமா? சரி. 2வது என்ன ஆகுமோ, சாமுவேல் என்னாத்துல படிச்சிட்டோம். 1 சாமுவேல் அங்க பொய்யுரையாத தேவன் வருது. அந்த சம்பவத்தை சொல்றேன். 3 வசனத்திலையும் 3 சம்பவம். ஏன்னா 23:19 தியானிச்சிட்டோம். இப்போ 1 சாமுவேல் 15:29 படிங்க. 2 சாமுவேல் 1 சாமுவேல் 15:29 படிங்க சார். கரெக்டான வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அங்க என்ன வார்த்தை வருகிறது? பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அவர் மனமாற அவர் மனுஷன் அல்ல. இது யார் சொல்றா? சாமுவேல் சொல்றார். 28 பாருங்க, முன்னாடி வசனம். எப்பொழுதுமே ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது யார் சொன்னாலும் பார்த்தா முன்னாடி படிச்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 28 பாருங்க. அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். யாரை தள்ளினாரு? இஸ்ரவேல்ல முதல் ராஜா சவுல் அரசனை தள்ளினார். என்னன்னா, அந்த அமலேக்கியரை கொண்டு போட சொல்றாரு. ஆடு மாடெல்லாம் எல்லாத்தையும் கொண்டுங்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? நலமானது ஆடு மாடலை அதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தார். கேட்டால் கர்த்தருக்கு பலியிடணும். ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் கொண்டு போட்டு ராஜாவையும் உயிரோட பிடிக்கிறார், ராஜாவையும் கொண்டு போடுங்கிறார், ராஜாவையும் உயிரோட பிடிக்கிறார். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும். சர்வாக தகன பலிகளும் எனக்கு பிரியமா இருக்குமா? பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை பார்க்கணும், ஆட்டுக்கடாக்கள் இடத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். 2ஆகப்படுதல் பில்லி சூன்யத்திற்கு முரட்டானப்படுதல் அவபத்திக்கு விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. நீ ஆடை உயிரோட வச்ச மாடை உயிரோட வச்ச கேட்டால் எனக்கு பலியிடணும்னு சொன்ன. எனக்கு பலியிட எவ்வளோ ஆடு இருக்கு, மாடு இருக்கு. நான் சொன்னதை நீ ஒபே பண்ணாமல் கீழ்ப்படியாம. ஏன்னா ஏன் நான் அந்த அமலேக்கியரை சங்கரிக்க சொன்னாருன்னா, அமலேக்கியரை இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அவங்க தடுக்கிறாங்க அவங்க பிரயாணத்தை. அதை கர்த்தர் மனசுல வச்சுட்டு இருந்தார். சரிங்களா? நீங்களும் நானும் பழி வாங்க வேண்டாம். நமக்கு விரோதமாக தடை உண்டுபட்ட சில காரியங்களை நம்ம மறந்து மன்னிச்சிடணும். நம்ம மறந்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வாரு? பதில் தருவார். புரியுதுங்களா? நான் மனசுல வச்சிருக்கேங்கிறாரு. அவர் மறக்கவே இல்லை. இதே பாஞ்சாதிகாரம் 2 பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறந்த செய்கையை நான் மனதில் வச்சிருக்கிறேங்கிறாரு. எத்தனை ஆண்டு கழிச்சு அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எப்போ புறப்பட்டாங்க? அப்ப நடந்த சம்பவத்தை இது சவுல் காலத்துல பழி வாங்குறதுக்காக ஆண்டவரே பழி வாங்குவார். அவர் அந்த பாவத்துக்கு தாக்க அவர் பழி வாங்குறவரால அந்த பாவத்துக்கு தாக்க பலன் தான் அந்த காரியம். 3 இப்போது நீ போய் அமலேக்க மடங்கடித்து அவனுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய்.
பார்த்தீங்கன்னா எத்தனை லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க, ஒன்றும் விட்டுறக்கூடாது. ஆனால் அவன் பாருங்க, அந்த அரசன் ஆகாக உயிரோட பிடிக்கிறான். ஆடு மாடுல முதல் தரம் மாடுன்னு கேட்டால் இவனை ஆசைப்பட்டு எடுத்துட்டு கர்த்தர் மேலே பழிப்படுறான். அப்பதான் ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி, நீங்க 28 பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, ஏற்கனவே படிச்ச வசனம், கர்த்தர் இந்த உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கூட. அந்த தோழன் யாரு? தாவீது. சரியான சொல்லிட்டு தான் 9:29 சொல்றாங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி தெரியாம சொல்லிட்டேன். மனுஷன் தான் ஒன்று சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன்னு மனுஷன் போடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். கேட்டீங்களா? தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுறது மனம் மாற. மனுஷன் தான் மனம் மாறுவான், மனுஷன் தான் மனம் மாறுவாங்க. ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, பிரதர் சொன்னேன், ஆனால் இப்போ என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னு மனிதர்கள் தான் மனம் மாறுவாங்க. இதை பார்க்கல அரசியல்வாதி இருக்காங்களே, நல்லா ஜெயிக்கிறதுக்காக வாக்குறுதிகள் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. இலவச அறிவித்திருவாங்க. ஜனங்க கேட்கும்போது மற்ற கேட்கும்போது பொருளாதாரம் எப்படி இருக்குது, குறைவாக இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் செய்வோன்னு சொல்லி 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 சொல்லியே கடைசியில் என்ன ஆயிரும், வருஷமே முடிஞ்சிடும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, மனுஷன் அவங்களும் மனுஷன்தான். அரசியல்வாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனுஷன் தான். மனுஷன் மனம் மாறுவான். ஆனால் நான் பிரசவம் பண்ணுகிற தேவன் அவர் மனம் மாறவே மாட்டார். அதுதான் இன்றைக்கு இந்த காலையில் நல்ல செய்தி. கடைசியில் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபகுக்கு எடுங்க. இந்த 3 வசனம் தான் நிறைய சொல்லலாம். இந்த 3 காரியம் தான் இன்னைக்கு காலை தியானத்திற்கு. எனக்கு நேரம் அவ்வளோதான் இருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்தால் விரிவாக பிரசங்கம் பண்ண எனக்கு ஆசை தான். நேரத்தை கருதி தான் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபகுக்கு எங்கே இருக்குது? நீங்கள் மத்தேயிலேருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம். சீக்கிரம் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பினா திருப்பிட்டே இருக்கணும். அப்படியே சகரியா வந்துடும், திருப்பினீங்கன்னா ஆகாய் வந்துடும், செப்பனியா வந்துடும். செப்பனியாவுக்கு முன்னாடி தான். அந்த சின்ன புஸ்தகம்லாம் நீங்கள் திருப்பும்போது மத்தேயிலேருந்து திருப்பினீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், போய் ஞாபகப்படுத்துகிறேன். ஆபகுக்கு 2:2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அங்க என்ன வார்த்தை வருது? கர்த்தர் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த தரிசனம் அது பொய் சொல்லவே சொல்லாது. அது தாமதிக்கும். சில நேரம் சில காரியங்களை தாமதித்தாலும் அதுக்கு நம்ம நீங்களும் நான் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் வரும். அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் ஊழியத்துல தரிசனம் கொடுக்கிற 10 கிராமங்கள் நமக்கு, அதுல 2 கிராமத்தில் சபையை ஆரம்பித்தோம். இன்னும் பல கிராமங்கள் வரணும். தாமதிக்குது. தாமதிச்சாலும் நிச்சயம் ஆத்துமாக்கள் என்ன செய்வாரு? என்னை கவனிக்க, நான் பிடிக்க விரும்புகிறேன். அவர் தருவார். இன்னும் கூத்தூர்லேருந்து, ஏன் அதை நீங்கள் வந்து ஏன்னா பாச இதே சொல்லிட்டான்னு சொல்ல, அதான் நம்முடைய தரிசனம். கூத்தூர்லேருந்து இன்னும் புது குடும்பங்களை தருவார், பழுவூர்லேருந்து புது குடும்பங்களை தருவார், பள்ளிக்கூடலேருந்து புது குடும்பம். ஏன்னா ஏன் இதை கேட்குறேன், இன்னும் சொல்லப்பட்டிராத கிராமத்துல இருந்துலாம் ஆண்டவர் ஆத்துமாக்கள் என்ன செய்வார்? தருவார். ஆனால் நம்ம பக்கத்தில் இருப்பதனால இது நம்முடைய மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இப்படி இருக்கிற ஊர்களை நம்ம என்ன செய்யறோம்? தரிசனம் அப்பவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த கல்லில் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலாத்தை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லி வாக்குத்தத்தை பிடித்துதான் கை குழந்தையோட கிரேசி 3 வயதோட நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம். பிசாசின் போராட்டங்கள் எவ்வளவோ, பிசாசு எவ்வளவோ காரியங்கள் அவர் செய்தாலும் தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். நிச்சயம் அந்த தரிசனம் தாமதித்தாலும் நிச்சயம் அது என்ன செய்யும்? நிறைவேறும். தரிசனம் சொப்பனத்துக்கு என்ன விளக்கம்னா, சொப்பனம் கனவுங்கிறது தூங்கும்போது வருவது கனவு சொப்பனம். தரிசனம் போது நீங்க விழித்திருக்கும் போதே, ஜெபிக்கும் போது,
ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தொழிலை கொடுப்பேன், உனக்கு வியாபாரத்தை கொடுப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுக்குற வாக்கு தத்தங்கள் தான் தரிசனம். புரிஞ்சவர்கள் புரிஞ்ச மாதிரி ஒரு அழகா சொல்லாம தரிசனம்லாம் தரிசனங்கிற தலைப்புல ஒரு விரிவான செய்தியை பின்னாடி கேட்கலாம். சொப்பனம் வேற தரிசனம். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம். அப்துல் கலாம் கூட சொல்றாரு, கனவு காணுங்கிறாரு. என்ன கனவு? தூங்கும்போது அந்த கனவு இல்லை, எதிர்காலத்தை குறித்து நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு ஒரு கனவு காணுங்க. ஆக்சுவலாக அது கனவு சொன்னால் அது தரிசனம், எதிர்காலத்தை குறித்த ஆண்டவர். அது நமக்கு தாமதிச்சாலும் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அது தாமதம் ஆகிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தாமதம் ஆனாலும் நிச்சய கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அப்போ பொய்யுரையாத தேவன். நீங்கள் பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு நான் 3 காரியத்தை தான் சொன்னேன். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ கரெக்டாக அப்படியே நடக்கும். ஆதியாகமத்திலேயே ஸ்திரீயின் வித்து இயேசு வருவார்னு ஆதாம் ஏவாள்கிட்டே சொல்லிட்டார். ஆனால் இயேசு வந்தது எப்போ? 4000 வருஷம் கழிச்சு. அப்புறம் தான் 2000, இப்போ 2026 ஆகுது. அப்போ இயேசு பிறக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாடு 4000. அப்போ பாருங்க, யாருக்கு குறித்த காலத்தில் இயேசு என்ன செய்யார்? பழைய ஏற்பாட்டில் அங்கங்கே இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டே வரும். அந்த ஆனால் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. இப்போ திரும்ப வர பாருங்க, அதுவும் 100க்கு 100 என்னது உண்மை. வரும்போது இப்படிலாம் நடக்குங்கிறாரு. மற்ற 24 மார்க் 13 லூக்கா 21 படிச்சு பாருங்க. பூமி எதிர்ச்சி உண்டாகுங்கிறாரு. கேட்டுட்டே இருக்கிறோம். நடக்குதுங்களா? சண்டை, நாட்டுக்கு நாடு யுத்தம் வரும்னு சொன்னார். பொய் சொன்ன மனிதன் அல்ல. நான் சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். மத்திய 24 மார்க் 13 சொல்லிட்டேன், லூக்கா 21 சொல்லிட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னதான். அவர் எக்காலத்தையும் அறிந்தவர். அவர் எவ்வளவு பொய்யறையாத தேவன். பிசாசு தான் பொய்யன், பொய்க்கு பிதா. ஆதி காலம் முதல் அவன் தான் என்ன செய்வான்? அவன் பொய் சொல்லுவான். நம்ம ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். இன்னைக்கு சொன்னது அத்தனை நல்ல தீர்க்கதரிசனம். கடைசி நேரத்தில் வருவார்கள். கடைசி காலத்தில் பாவம் பெருகி போயிடும். ஓரினை சேர்க்க பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போட்டு ஓரினை சேர்க்க பாவம் இல்லைன்னு சொல்லுது. பைபிளில் சொன்ன அத்தனையும் நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் எல்லாம் நடந்த சம்பவம் எல்லாம் அத்தனையும் 100க்கு 100 உண்மை. ஏற்கனவே நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போகிறது. காரணம் அவர் எவ்வளவு பொய்யறையாத தேவன். எனக்கு அவ்வளவுதான் இல்லையா முடிகிறது. பிரசங்கம் பண்ண ஆசை தான். அப்படி எழுந்து நிற்கலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, தர்மியான காலவளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தேவன் தான். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், பராமரிக்கிற தேவன், அன்புள்ள தேவன். இப்படி தேவன் பல தலைகளை தியானித்தோம். இன்னைக்கு கால வேளையில் 1ஆம் தேதி பொய்யுரையாத தேவன் என்று எங்களோடு பேசுனீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் சொன்ன எத்தனையோ காரியத்தை நிறைவேற்றிருக்கீங்கப்பா. பொய் சொல்லவே இல்லைப்பா. இன்னும் சில காரியம் தாமதமாகிறது. தரிசனம் தாமதித்தால் அதற்கு காத்திரு, முடிவிலே அது விலகு. அது பொய் சொல்லாது என்று ஆபகுக்கு 2:3 சொல்லியிருக்கிறீங்க. ஊழியத்தை குறித்த தரிசனம், எங்கள் குடும்பத்தில் குறித்த தரிசனம், எங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் எல்லாம் நிச்சயம் நிறைவேறுமாப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யார் சாபம் போட்டாலும் 3 முறை பிள்ளைய சாபம் போட்ட போதிலும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினீர். அந்த இடத்துல பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியே செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றுவா என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, சவுல் ஆண்டவரே அது கீழ்ப்படியாத நாளே உனக்கு பின்னாடி உத்தமனா இருக்கிற தாவீதை ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்க. அதே போல தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினீங்க. உடன்படிக்கையின் தேவன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று பக்தன் பாடுவது போல என் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறீரப்பா. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல அப்பா. ஆண்டவரே, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. தெரியாம சொல்லிட்டேன், தவறா சொல்லிட்டேன், நீ வாபஸ் வாங்குறப்பா. மனுஷன் தான் மனம் மாறுவான், மனுஷன் தான் பொய் சொல்லுவான். நீ பொய் சொல்ல மாட்டீரப்பா. இப்பொழுது பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கை செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிரயாணத்தில் கரம் கூட இருக்கட்டும். இப்பொழுது வீட்டுக்கு போய் ஆபீஸ் வேலைக்கு போவாங்க, பிரயாணத்தில் கரம் கூட இருக்கட்டும். கை செய்கிற தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கட்டும் அப்பா. அநேகர் கன்சிவா இருந்து நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கன்சிவா இருக்கிற பிள்ளைகள் தாய் செய்வேறும்பீங்க. கன்சிவாகாத பிள்ளைகளையும் ஆண்டவரே, இப்படி பைபிள்ல குழந்தைய கொடுப்பேன்னு வாக்குத்தான் கொடுத்தாலும் அப்படியே கொடுத்தீங்க அப்பா.
பொய் சொல்லாம கொடுத்தீங்க ஆண்டவர். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களோ அப்படியே கொடுத்தீங்க. பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை சொன்னீங்க. அதே போல 25 வருஷம் காத்திருந்தாலும் கொடுத்தீங்க. இப்படி பைபிள் முழுவதும் என்ன யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை நாங்க திரும்பி பார்ப்போம். இப்ப நேரம் இல்லை தியானிக்க. ஒரே கால நேரத்துல 3 காரியத்தை தியானிச்சோம். நிச்சயம் நிறைவேற்றுவீங்க அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுகம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. தாமதம் ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பரிபூர்ண சுகத்தை கட்ட தருவீராக. அன்றைய ஊழியத்தில் நாங்கள் ஆத்துமாக்களுக்காக காத்திருக்கிறோம். தரிசனத்தை எழுதி வைத்து அன்றைய தாமதிச்சாலும் நிச்சயம் சொன்ன ஊர்களுக்கு ஆத்துமாக்களை தருவீர். அன்றைய நன்றி. நீ பொய் சொல்ல மாட்டீரப்பா. எவர் மேலும் பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன். அந்த தீர்த்து புத்தகத்துல கிரேத்தா தீவார் ஓயா பொய்யரா இருந்தாரப்பா. ஆண்டவரே ஓயா பொய்யரா இருந்தாரப்பா. அப்படி ஓயா பொய்யரா நாங்கள் இருக்கக்கூடாது. எங்க வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. ஆண்டவரே வார்த்தைகளை பொய் வரக்கூடாது. பண விஷயத்துல பொய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாத்திலும் நாங்கள் உண்மையா இருக்கணும்ப்பா. நீ உண்மையுள்ளவர். பொய்க்கு ஆப்போசிட் உண்மையுள்ளவர். நீ உண்மையுள்ள தேவன். நாங்களும் உண்மையா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த வசனத்தை இன்னும் பிள்ளைகள் தியானிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய ஐக்கியம் வந்திருக்கிற அனைவரோடு எல்லாரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை வீட்டில் போய் இன்னும் நல்லா தியானிங்க. ஆண்டவர்களோடு பேசுவோம்.